வணக்கம் நண்பர்களே. கார்த்திக் தீபா சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம நவீன் இருக்கக்கூடிய இடத்த நம்ம கார்த்தி கண்டுபிடிச்சிட்டாங்க. பரபரப்பான கட்டத்தில் தோண்டி நம்ம நவீனோட உயிரை காப்பாற்றிறாங்க. அதோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள குணமாக்கிறாங்க. அவங்க நார்மல் நிலைமைக்கு வந்த உடனே நம்ம சிவனாண்டியை அடிக்கிறதுக்கு நம்ம நவீனை கூட்டிகிட்டு போய் சிவனாண்டியை வெளுத்தெடுக்கிறாங்க கார்த்தி. அதோட சிவனாண்டியை கையுங்களவுமா போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறாங்க. கூடவே நம்ம சாமுண்டேஸ்வரி நவீன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட எவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிட்டேன், அதனால தான் துர்காவுக்கு நான் ஒரு கொலகாரினி கூட அம்மா கொலகாரினி கூட ஒரு முடிவை எடுத்திருக்கா இந்த துர்கா அப்படின்னு அந்த இடத்துல துர்கா என்னை மன்னிச்சிரு, நான் நடந்துக்க விதத்தை பார்த்து தானா நீ இந்த முடிவை எடுத்தா, அதனால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். ஆனால் நிச்சயமாக சிவனாண்டி இப்படிப்பட்ட வேலையை செய்வானே நான் எதிர்பார்க்கல, இப்படிப்பட்டவனுக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம துர்காயையும் நவீனையும் ஏற்றுக்கிட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டிருந்தாங்க. நம்ம நவீன் கால் பண்ணி நம்ம கார்த்திகை சொன்ன உடனே நம்ம மயில் வாகனமும் கார்த்தியும் கரிகலங்கி இருக்காங்க. உயிரோடையே நம்ம நவீனை அடக்கம் இந்த புதைச்சி வச்சிருக்காங்களா, இவ்வளோ கொடூரமானவே இந்த சிவனாண்டி விடக்கூடாது சகல. இப்போ நவீனை எங்கே போய் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன நேரம் நம்ம கார்த்தி கவலைப்படாதுங்க, கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கோயில் மணி யோசை நம்ம நவீன் காதில் கேட்டதாக சொன்னாங்களா, அதனால் கண்டிப்பாக அது எங்கே அப்படின்னு அந்த இடத்த வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்க நேரம் நம்ம மயில் வாகனம் சொல்கிறாங்க. சகல நம்ம அன்னைக்கு நவீனை தேடி போக நேரம் எனக்கு ஒரு பெட்டி மரத்தால் ஆன பெட்டி கண்ணில் பட்டு, ஆனால் அந்த பெட்டிக்கிட்ட போய் பார்க்க நேரம் நான் எல்லாம் ஓலை விட்ட மாதிரி சவுண்டு, பியாய் மாதிரியெல்லாம் சவுண்டு கேட்டு சகல நான் அதனால வந்துட்டேன். ஒருவேளை அப்போ புதைச்சிருப்பாங்கன்னு சொல்ல நேரம் ஒருவேளை அந்த பெட்டியாக இருக்குமோ அப்படின்னு நம்ம மயில் வாகனம் சொல்கிறாங்க. உடனே நம்ம ராஜா அப்படியா, இதை முதலே சொல்லியிருக்க வேண்டியதானே, அந்த பெட்டியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம போகலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு மயில் வாகனம் காட்டி கொடுக்குறாங்க. அப்போ கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் தான் நவீனை எங்கேயோ வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க. அதோட மண் தோண்டின சிம்பிளோட ஒரு இடம் இருக்குது. அப்போ இந்த இடமா தான் இருக்கும் அப்படின்னு கரெக்டாக நோண்டி நொங்கெடுக்கிற மாதிரி நம்ம ராஜா தோண்டி நம்ம நவீனை காப்பாற்றிறாங்க. ஆனால் நவீன் அப்படியே மூச்சு திணறி மயக்க நிலையில் இருக்காங்க. நம்ம ராஜா தூக்கி வச்சு அழுறாங்க. நீ ஒத்தை ஒரு பையன், அம்மா அப்பாக்கி நான் என்ன பதில் சொல்லுவேன் நவீன் அப்படின்னு அழுறாங்க. அதே கணம் இவனை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம நவீனோட உயிரை கரெக்டான டைமில் காப்பாற்றிறாங்க. டாக்டர் பரவாயில்ல, நீங்கள் கரெக்டான டைமுக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால அவரை பொழைச்சிட்டாரு அப்படின்னு தகவல் கேட்டு நம்ம ராஜா சந்தோஷப்படுறாங்க. துர்காவை வர வைக்கிறாங்க. துர்கா நவீனை இந்த சிவனாண்டி தான் இம்பிட்டு வேலையும் பார்த்துருக்காரு, ஆனால் விடக்கூடாது, இந்த பாரு நவீன் கிடச்சிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே நவீனை தேடி துர்கா நவீனுக்கு கையை பிடிச்சி, நீ இல்லாமல் நான் எப்படி இருந்தேன், எங்கள் அம்மா மேலே புகார் கொடுத்துருக்கேன், எங்கள் அம்மா தான் உன்னை வர சொல்லி ஏதோ பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் இல்லை துர்கா, நீ நினச்சது தப்பு, உங்கள் அம்மா மேலே எந்த தப்பும் இல்லை, உங்கள் அம்மா என்னை வரவே சொல்லலை, இதெல்லாம் நம்ம சிவனாண்டிக்கு பிளான் தான், அவன் தான் வர சொல்லி என்னை அவனை அடித்ததுனால உயிரோடி வச்சே என்னை புரைச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல வேளை கார்த்திக் கடைசான நேரத்தில் என்னை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம துர்கா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட நவீன் கொஞ்சம் க்யூர் ஆன பிறகு நம்ம கார்த்தி வா சிவனாண்டிக்கு சரியான பதிலடி உன் கையாலே கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நவீனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் கார்த்தி வெளுத்தெடுக்கிறாங்க. சிவனாண்டியை பார்த்து தோலை உரிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம நவீனை வச்சோம், நீங்கள் எவ்வளோ வேணாலும் இவனை அடிச்சிக்க நவீன், கோபம் தீர விட அடி ஒன்றை இந்த நிலைமைக்கு படுத்தினாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. அதோட நம்ம சிவனாண்டியை இதுக்கு மேலே நம்ம அதிகாரிகள்கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வராங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி நவீனை பார்த்த உடனே ஷாக் ஆகிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட நவீன் சொல்கிறாங்க, நான் அத்தை உங்கள் பேரில் தப்பு இல்லை, தப்பெல்லாம் இந்த சிவனாண்டி தான் உங்களை, நீங்கள் என்ன கூட்டுதான் ஆள் அனுப்பி சொல்லியிருக்கா, நானும் அதை நம்பி நீங்கள் தான் கூட்டுட்டீங்கன்னு வந்தேன். ஆனால் எல்லாமே இந்த சிவனாண்டிக்கு பிளானு, சிவனாண்டி தான் என்னை உயிரோடி மண்ணுக்குள்ளே வச்சு புதைச்சிட்டான், இப்போ கடைசி நேரத்தில் கார்த்தி தான் என்னை காப்பாற்றினா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதான்
பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. இருந்து இருந்து என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சா நான் வருத்தப்படுவேனே, போயும் போய் அந்த சிவனாண்டி இந்த வேலையை பார்த்துருக்கான் பாரு, இவனெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபமாக இருக்காங்க. அதோட துர்காவும் என்னை மன்னிச்சிருங்கம்மா, நீங்கள் தான் இந்த வேலைக்கு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு வந்து நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை, நீ வந்து கணவர் மேலே உள்ள பாசத்தில் அம்மாவை கூட வந்து கொலகாரி பட்டம் கட்ட அளவுக்கு நீ போயிட்ட. அப்போனா நான் வந்து உன்னை வளர்த்துன நவீனை வந்து அவ்வளோ தூரம் வெறுத்ததுனால தானே நீ இந்த தப்பான முடிவை எடுத்துட்ட அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு என்னை மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட காட்டமாக தான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. அதே கேனை வந்து இல்லைம்மா, நீங்கள் தப்பு பண்ணலை, எல்லாம் சிவனாண்டி தான் அப்படின்னு வந்து இந்த சிவனாண்டியே என்னங்க அப்படின்னு வந்து ஒப்படைக்கிறாங்க நம்ம ராஜா. அதோட வந்து நம்ம நவீன் கிட்ட வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி, நான் உங்களே தெரிஞ்ச இவ்வளோ நாள் வந்து உங்களை கஷ்டப்படுத்திட்டே, ஆனால் என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் வந்து நல்லவங்க தான், ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஏமாற்றி நீங்கள் வந்து வேலை பார்த்து என் மகளை கல்யாணம் பண்ணது தான் உங்களை எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை எல்லாம் தேவையில்லை, நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம துர்கா கிட்டையும் நம்ம நவீன்கிட்டையும் பார்த்து நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க. இதை கேட்டு தான் அம்மா ரொம்ப சந்தோஷம், நீ நம்ம சாமுண்டேஸ்வரியை கெட்டி பிடிக்கிறாங்க. அதே கணம் சந்திரா வந்து அவங்க மாப்பிள்ளையை வந்து பார்க்கறதுக்கு வராங்க. விஷயம் எல்லாம் தெரியுது, இந்த நவீன் வந்துட்டானா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அந்த நேரம் தான் நம்ம நவீன் வந்து போட்டு உடைக்கிறாங்க. நீங்கள் அத்தை, நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி உங்கள் தங்கச்சியும் வந்து நல்லவங்க இல்லை. உங்கள் வளையல் வந்து அந்த இடத்துக்கு எப்படி வந்து தெரியுமா, அது உங்கள் தங்கச்சி தான் உங்கள் மேலே இந்த பழியை தூக்கி போடணும். என் கணவரை வந்து அடிச்சுக்கிட்டு இவன் எப்படி இருக்கலாம், அவன் உயிரோடையே அணுவாக சாகணும்னு உங்கள் தங்கச்சிக்கு ஐடியா தான் அப்படின்னு வந்து சந்திராவுக்கு தோலையும் உரிச்சு காட்டிட்டாங்க நம்ம நவீன். அதோட வந்து சாமுண்டேஸ்வரி அடின்னு நம்ம சந்திராவை வெளுத்தெடுக்கிறாங்க. நீ வந்து கூடவே இருந்து குளிப்பறிச்சிட்டு அடி, சொந்த அக்காவுக்கு மேலேயே கொலைப்பள்ளி வரட்டும்னு இப்படிப்பட்ட வேலையை செய்த ஒன்னெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம சந்திரா வந்து நம்ம கார்த்தியை பார்த்து நினைக்கிறாங்க, இந்த பாரு கார்த்தி டிரைவரு, நீ வந்து எங்கள் அக்கா கிட்டே இருந்தே என்னை பிரிச்சுட்டல, நான் வந்து சவால் விட்டு உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு வந்து நினச்சேன். ஆனால் நீ என்ன என் அக்கா கிட்டே இருந்து துரத்தி என் அக்காட்ட எனக்கு கிட்ட பேரை உருவாக்கி நீ எப்படி என்னை தன்னந்தனியாக வந்து நிற்க விட்டுட்டுல, நான் உன்னை விட போகிறது இல்லைடா அப்படின்னு வந்து உனக்கு எல்லாம் நான் சரியான பழி வந்து தருவதான் போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதே கணம் நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து ஏட்டு அவங்களோட ஃபோனை வந்து சரியாக்க கொடுத்தாங்களா, அங்கேருந்து கால் பண்ணுறாங்க. இந்த பாருங்கள், நீங்கள் ஃபோனை சரியாக்க தந்தீங்களா, சரியாக்கியாச்சு, எப்போ வந்து வாங்கிக்கிடுவீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, அதனால தான் மாப்பிள்ளை கூட அந்த ஃபோனை தேடினாங்க, அதில் என்னதான் ரகசியம் இருக்குன்னே கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி, சரி நான் கொஞ்ச நேரத்தில் வாரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போகிறாங்கங்க. நம்ம சண்முகம் வந்து சொன்ன வீடியோ எவிடன்ஸ் உங்கள் சிவகாமி உங்கள் அம்மா சாவுக்கு காரணம் சாமுண்டேஸ்வரி, நீ நினைக்கிறது மாதிரி பரமேஸ்வரி பாட்டியோட குடும்பம் இல்லை, அந்த முத்துவேல் தான் காரணம் அவங்க அம்மா சாவுக்கு அப்படின்னு வந்து அந்த ரகசியத்தை வந்து சாமுண்டேஸ்வரி தெரிஞ்சு அதிர்ச்சியில் நிற்கிறாங்கங்க.